ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஹரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் நான் ஃப்ரிட்ஜை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜு தான், ஹையர் பிராண்டு. பார்த்திங்கன்னா ஹையர் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இப்போதைக்கு போதும் அப்படின்றதால இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கினேன். ப்ரைஸ் வந்து 13,000 to 15,000 சம்திங், எனக்கு ப்ரைஸ் ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. ஸோ இது வந்து நான் வந்து பெருசாக நிறையெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது, சிம்பிளாக ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் போதும் இப்போதைக்கு அப்படின்ட்டு இந்த ஃப்ரிட்ஜை வந்து ப்ரிஃபர் பண்ணேன். பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுது, 1 இயர் 2 இயர்ஸ் கிட்டே ஆகுது. இதோட கிளாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேக்லாம் வந்து கிளாஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சில ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ரேக் மாதிரி இருக்கும், அது வந்து நம்ம ஏதாவது வெயிட்டான பொருள்லாம் வச்சா உடஞ்சி போயிடும். பட் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நல்ல குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கு. எல்லா இடத்துலையுமே அந்த கிளாஸ் ரேக் தான் வச்சுருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன், இட்லி தோசை மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் அரைப்பேன். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய குவலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிப்பேன், மீதியை திரும்ப இதிலே வந்து ரீஸ்டோர் பண்ணிடுவேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இன்றைக்கி தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி டொமேட்டோஸ்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெலாம் இருந்த பிறகு அதுக்கப்புறம் எடுத்து வைப்பேன். ஏன்னா இந்த மண்ணோடு அப்படியே வச்சிட்டோன்னா அது வந்து சீக்கிரம் அழுகி போயிடுது. கொஞ்சம் கழுவிட்டு அதில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு அப்புறம் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் ஆடை இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே நெய் ரெடி பண்ணுறதுக்காக பால் ஆடை, நம்ம பால் காய்ச்சும் போது அதில் வர ஆடையெல்லாம் வந்து எடுத்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அண்டு பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு இதுவில் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன், சாமிக்கு பூஜைக்காக பூ வாங்கி வச்சுருக்கேன். ஒன்றத்தில் வந்து லெமன் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிரை வச்சுருக்கேன், போட்டு முளைக்கட்டி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிறப்ப ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுவோம். ஸோ என்னோடய பாப்பாலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவா இந்த மாதிரி. அண்ட் இதில் வந்து அந்த பூஸ்ட்டு ஓட்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் நல்லாவும் க்ரன்ச்சி, அப்படியே அந்த சீக்கிரம் எதுவும் ஆகாமல் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இடம் இல்லை கிச்சனில், அதனால் என்னோடய கிச்சன் தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா ரொம்ப குட்டியான கிச்சனு. என்னோடய கிச்சன் டூர்லாம் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப குட்டி கிச்சனு, ரேக்கே இருக்காது, ஷெல்ஃப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் அதை வந்து சின்னதாக ரெடிமேட் ஷெல்ஃப்ஸ் மாதிரி வாங்கி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இடம் பத்தலான்றதுக்காக ஒரு சிலது இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பூஸ்ட்டு அண்ட் ஓட்ஸு அந்த மாதிரி க்ரீன் டீ இதெல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அண்டு இதில் வந்து வெஜிடபிள் பேஸ்கெட், இதில் வந்து இப்போ தான் எல்லாம் வந்து 10 rupeesன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து இது பண்ணிட்டு வந்தாங்க, கவர் 10 rupeesன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது வெஜிடபிள். ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு ரொம்ப கம்மி இதில் தான் இருந்தது. எல்லாம் எப்படியும் ஒரு 1/4 kg இல்லை அந்த அளவுக்கு தான் இருக்குது குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இன்றைக்கி தான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். ஏன்னா அவங்க கவரோடே கொண்டு வந்திருந்தாங்க, அதனால் எனக்கு கவரில் திரும்ப எடுத்து தனித்தனியாக பிரித்து வைக்கிற வேலை இல்லை, வேலை மிச்சம். இந்த மாதிரி இங்கே வருவாங்க வீக்லி ஒன்ஸ், இந்த மாதிரி வருவாங்க, இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் வந்து வருவாங்க. ஸோ 10 rupeesக்கு கவரில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பேக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நல்லாயிருக்கும். ஒரு சில டைம் வந்து நல்லா இருக்காது, ஒரு சில டைம் நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் வாங்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஸ்டோர் பண்ணும் போதே ஃப்ரிட்ஜை வந்து அப்பப்போ தொடச்சி வச்சுருவேன் நீட்டாக. ஒரு வெட்டு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு வச்சோன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரிட்ஜ் எப்பயுமே வந்து புதுசு மாதிரியே நீட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கே தெரியாது அவ்வளோ சீக்கிரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜிஞ்சர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சியும் ஒரு டிப் கொடுக்குறேன். இஞ்சி, இந்த வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் எல்லா வெஜிடபிளையும் வாஷ் பண்ணி வைக்க முடியாது. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, இந்த இஞ்சி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நிறைய மண்ணும் இருக்கும் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா
ட்ரை பண்ணிடுங்க. அதாவது அந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரைன் ஆகிற வரைக்கும் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அழுகாது. நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காமல் அப்படியே எடுத்து சும்மா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் கர்டு வச்சுருக்கேன், எக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த எக்கு இது சின்னதாக ஜாம் வச்சுருக்கேன், கீ இது வீட்டில் அந்த எடுத்த ஆடையில் வந்து ரெடி பண்ண கீ இது வந்து. இதில் வந்து மேகி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து க்ரீன் டீ வச்சுருக்கேன். அதான் ப்ளேஸ் இல்லைன்றதுக்காக ஒரு சில ஐட்டத்தை வந்து சரி ஃப்ரிட்ஜெலாம் இடம் காலியாக தான் இருக்குது அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணேன். மற்றபடி இதில் தான் வைக்கணும், ஏன் இது மாதிரிலாம் இதில் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோடய பதில் இது தான். எனக்கு இடம் இல்லைன்றதால ஒரு சில இதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மற்ற கொஞ்சம் க்ரன்ச்சியான ஸ்நாக்ஸ் ஐட்டெல்லாம் கூட நீங்கள் எறும்பு தொல்லையாக இருக்குது, இல்லை அந்த ஸ்நாக்ஸ் வந்து கிறிஸ்பியாகவே க்ரன்ச்சியாகவே இருக்கணும், வெளியே வச்சு நமுத்து போயிடுது அப்படி இப்படின்னிங்கன்னா கூட நல்லா டைட்டாக ஜிப்லாக் கவர்லாம் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு ஜிப்லாக்கில் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், க்ரன்ச்சினஸ்லாம் இல்லாமல் குறையாமல் நல்லா அப்படியே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் கூட வெளியே வச்சு எறும்பிடுது இல்லை நமுத்து போயிடுது அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேகிலாம் கூட இதில் வச்சோன்னா அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமல், அதாவது சீக்கிரம் மக்கி போகாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிற அந்த சாஸஸ்லாம் வச்சுருக்கேன், வினிகரு, அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ், அப்புறம் இதில் கேஷ்யூஸ் இருக்கும், கொஞ்சம் கேஷ்யூஸு, கொஞ்சம் இதுவெல்லாம் இருக்கும், நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணி. நட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா நல்லா ரொம்ப க்ரன்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரம் இதுவாகாது. ஸோ நட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதில் கேஷ்யூஸ் இருக்கும், இது சோயா சாஸு, இதில் வந்து வினிகர், ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குது. இது வந்து வெயிட் லாஸ்க்காக நான் இது வந்து எடுத்துகிட்ருக்கேன். அது ஒரு நாள் போடுறேன். இதோட ரிசல்ட் வந்து எனக்கு லைட்டாக தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு வீடியோவாக போடுறேன், இந்த ஆப்பிள் சைடர் வினிகரால் எப்படி சாப்பிட்லாம், அது சாப்பிட்டா எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் ஒரு நாளைக்கு. அண்டு சும்மா 2 டப்பாவில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதேமாதிரி ஈஸியாகவும் இருக்கும். நம்ம டக்குன்னு கிச்சனில் அவசரமாக சமைச்சிட்ருப்போம், ஏதாவது ஒரு கவரில் இருந்தோன்னா டக்குன்னு அந்த கவரை பிரிக்கணும், போகணும் வரணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஹேண்டியாக இருக்கும், நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இடமும் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரிட்ஜும் ஒரு இது மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா இன்னும் இதுவாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜ் தான். அண்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அதோட அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவும் வச்சுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து எதையுமே இங்கே நான் மேக்ஸிமம் வைக்கிறதே கிடையாது, வைக்கிறதே எனக்கு பிடிக்காது. ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாக இருக்கணும், மேலே ஏதாவது வச்சு ஏதாவது டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து எப்பயுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே வந்து என்னோடய வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெல்மெட்டை வந்து இங்கே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தால் எடுத்து வைப்பாங்க. இங்கே வந்து ஆக்டோட அந்த இதுதான் வச்சுருக்கோம், டிஷ் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த வைஃபையோட பாக்ஸ் தான் இங்கே வச்சுருக்கோம். ஸோ வேறு எதுவும் நான் பெருசாக வந்து வைக்கவும் மாட்டேன். ஸோ எனக்கு பிடிக்காது, ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாக இருக்கணும், மேலே எதுவுமே வச்சுக்கிட்டா ரொம்ப அழுக்காயிரும் சீக்கிரம். ஏதாவது நம்ம வைக்க பழகிட்டோன்னா திரும்ப எடுத்தோடனே அங்கே தான் வைக்க தோணும். ஸோ அந்த மாதிரி வச்சோன்னா வந்து ஃப்ரிட்ஜு சீக்கிரம் அழுக்காயிரும், அப்பப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணும்போது. அதனால் எதுவுமே வைக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் நம்ம பர்சனலாக அந்த யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே நான் வைக்கிறதே கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சின்னதாக ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹரி டைனி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Preeta Rajkumar signing off. Tata and take care.